ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் நம்ம 14 அத்தியாயங்கள் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம 15வது அத்தியாயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒவ்வொரு அத்தியாயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சுருக்க ஸ்லோகம் பார்ப்போம் இல்லையா. அதாவது ஆளவந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாமுனாச்சாரியார்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பகவத்கீதைக்கு 32 ஸ்லோகங்களால் ஒரு சுருக்கமான ஒரு கிரந்தம் எழுதினார். அதுதான் கீதார்த்த சங்கிரகம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சுருக்கமாக விளக்குற மாதிரி ஒரு ஸ்லோகத்தில் அமைஞ்சிருக்கும். அதுக்கு இப்போது நம்ம 15வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தினுடைய பேர் புருஷோத்தம யோக. அதாவது பகவான் தான் புருஷோத்தமன். இது வரைக்கும் பகவான் தன்னுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய சொத்து பத்துக்கள்லாம் அர்ஜுனனுக்கு எடுத்துக்காட்டி பிறகு அந்த சொத்து பத்தோடு சேர்த்து விஸ்வரூபத்தெல்லாம் காட்டின பகவான் இதில் ஸ்தாபிக்கிறார், நான் தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் தான். அதனால் இந்த அத்தியாயம் பேரே புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 15வது அத்தியாயத்துக்கான சுருக்க ஸ்லோகம் பார்க்கலாம். அச்சின்மிஸ்ராத் விஷுத்தாச்ச சேதனாத் புருஷோத்தமஹ வியாபனாத் பரணாத் ஸ்வாம்யாத் அன்யஃப் பஞ்சதசோதிதஹ. அச்சித் மிஸ்ராத் சேதனாத், அதாவது இப்போ பகவான் புருஷோத்தமக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த புருஷோத்தமக, அந்த புருஷோத்தமன் அப்படின்றது அந்த பெயர், அது எப்படி அந்த திருநாமம் பகவானுக்கு எப்படி வருது அப்படின்றது. அச்சித் மிஸ்ரா சேத்தனாத், அச்சித்தன் அந்த உடலோட ஒட்டி கொண்டு இருக்கிற ஆத்மா, அதாவது இந்த பத்த ஜீவாத்மாவோட விஷுத்தாத்த சேத்தனாத், உடலே கழிந்த முக்தாத்மாவை காட்டிலும். அதாவது இப்போ பகவான் சில கம்பேரிசன் சொல்லி எப்படி அவர் புருஷோத்தமன்னு சொல்ல போகிறாரு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட கேசவ புருஷோத்தமக அப்படின்னு பகவானுக்கு புருஷோத்தமகன்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் ஏறக்குறைய நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். அதாவது 4 விஷயங்களோட இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தா இன்னும் நல்லாவே புரியும். முதல்ல அச்சேத்தனம், அதாவது ஜடப்பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புருஷர்களே கிடையாது, அச்சித். அதனால் அது புருஷர்களே கிடையாது, பகவான் புருஷன். ஆனால் எப்படிப்பட்ட புருஷன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான சேத்தனங்கள், அதாவது இந்த அச்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து விடுபட்ட இல்லைன்னா விடுபடாத அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பத்தாத்மான்னா இந்த ஜடப்பொருளான இந்த உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கிற ஆத்மா, இந்த சம்சாரத்திலேயே மீண்டும் பிறந்து இறந்து அந்த சுழற்சியில் மாட்டிக்கொண்டு இருக்கிற பத்தாத்மா. அந்த பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்புருஷன். அடுத்து இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணும் இல்லையா, என்னைக்காக இருந்தாலும் அதுதான் நம்ம நம்மளுடைய இலக்கு. அந்த உடல்லேருந்து விடுபட்டு முக்தி அடையக்கூடிய ஆத்மாக்கள், அதை தான் முக்தாத்மா அப்படின்னு. அந்த முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன் அப்படின்னு. பிறகு இந்த சுழற்சியே தேவையில்லாமல், இந்த சுழற்சியும் தேவையில்லை, அதிலிருந்து விடுபடவும் தேவையில்லை, எப்போதும் பகவானோட நித்தியமாக அந்த முக்தி அப்படின்ற அந்த நிலையில் அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியர்கள், நித்தியாத்மா. அப்போ அந்த நித்தியாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன்றது தான் புருஷோத்தமக அப்படின்னு வருது. அதனால மட்டும் இல்லை, 2வது வரியில் இன்னும் காரணங்கள் சொல்கிறாரு பகவான். அதாவது பகவானே தான் சொல்லிக்கணும், ஏன்னா பகவானை பற்றி வேறு முழுமையாக தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது இல்லையா. அதனால் பகவானே எடுத்து சொல்கிறாரு, இதனால் மட்டும் புருஷோத்தமன் இல்லை, வியாபனாத் பரணாத் ஸ்வாமியாத், அதாவது வியாபனாத் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர், எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவர், அனைத்திலும் இருக்கக்கூடியவர், பத்தாத்மா முக்தாத்மா எல்லாத்துக்குள்ளேயும். அது மட்டும் இல்லாமல் பரணாத்மா இந்த முக்தாத்மாவாக இருக்கட்டும் பத்தாத்மாவாக இருக்கட்டும் எல்லாரையும் தாங்கக்கூடியவர் அப்படின்றதுனால பரணாத். அடுத்து சுவாமியாத்னா எல்லாவற்றுக்கும் உடையவர், ஏன்னா எல்லாருமே பகவானுக்குள்ளே தானே இருக்கும். அப்போ பகவான் தானே எல்லாத்துக்கும் உடையவராக இருக்கார், சுவாமி, அந்த சுவாமித்துவம். அதனால்தான் சுவாமியாத். அந்யக பஞ்சதசோதிதக, இது போல் பல விஷயங்கள் பஞ்சதசோ திதக, அதாவது இந்த 15வது அத்தியாயத்தில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருக்காரு. அப்போது அச்சித் என்ற ஜடப்பொருளை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த சம்சாரத்திலே மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த பத்தாத்மாவோட வேறுபட்ட புருஷன்,
இதுலேருந்து விடுபட்டு முக்தி அடையக்கூடிய முக்தாத்மாவோட வேறுபட்ட உத்தர புருஷன் நித்தியாத்மான்னு எப்போதும் அங்கே பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன்றனால புருஷோத்தமக. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த பத்தாத்மாவாக இருக்கட்டும், முக்தாத்மாவாக இருக்கட்டும், நித்தியாத்மா எல்லாரையும் தாங்கக்கூடியவர்ன்றதுனாலையும், அதை தவிர எல்லாருக்கும் உடையவராக இருக்கிறதுனாலையும் பகவான் புருஷோத்தமனாக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமனை பற்றி நம்ம இந்த அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.